ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் லாவண்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு கொள்வது சரியா தவறா என்கிற குழப்பம் பலரிடையே நிலவுகிறது. அதற்கு மருத்துவ ஆதாரங்கள் கூறும் உண்மை நிலையை அறியலாம். உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை எந்த நேரத்திலும் ஒருவரின் மனதில் எழலாம். ஆனால் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் உடலுறவில் ஈடுபடுவது மிகவும் கடினம். மாதவிடாய் என்பது ஒவ்வொரு பெண்ணும் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும். பெண்களுக்கு மாதந்தோறும் 5 முதல் 7 நாட்கள் மாதவிடாய் வரும். இதன்போது தாங்க முடியாத வலியை அனுபவிக்க நேரிடும். மேலும் சிலருக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வது சரியா தவறா, அதன் விளைவு என்ன என்பதை குறித்து விரிவாக பார்க்கலாம். மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வதால் ஏற்படும் தீமைகள். 1. மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு கொள்ளலாமா வேண்டாமா என்பது உங்களைப் பொறுத்தது. ஆனால் இப்படி செய்வதால் பெண்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உதாரணமாக, மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வது பாலியல் பரவும் நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது. மேலும் பிறப்புறுப்பில் தொற்று அல்லது காயம் ஏற்படலாம். மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு கொள்வதால் ஏற்படும் தீமைகள். 1. மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்ளலாமா வேண்டாமா என்பது உங்களைப் பொறுத்தது. ஆனால் இப்படி செய்வதால் பெண்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உதாரணமாக, மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு கொள்வது பாலியல் பரவும் நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது. மேலும் பிறப்புறுப்பில் தொற்று அல்லது காயம் ஏற்படலாம். 2. மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு கொள்வது கர்ப்பத்திற்கு வழிவகுக்காது என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் மாதவிடாய் காலங்களில் கூட பாதுகாப்பற்ற உடல் உறவு உங்களுக்கு கர்ப்பம் தரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்ளும்போது கூட பாதுகாப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும். 3. மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு கொள்வது இரத்தப்போக்கு அபாயத்தையும் அதிகரிக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் உடல் உறவு கொண்டால் இரத்த ஓட்டம் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ நிறைய வாய்ப்புள்ளது. 4. பெண்களுக்கு மட்டுமின்றி மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு கொள்வது ஆண்களுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அவர்களின் பிறப்புறுப்பில் காயம் ஏற்படுத்தும் அல்லது அந்த இடத்தில் அரிப்பு அல்லது சொறி ஏற்படலாம் என மருத்துவ ஆதாரங்கள் கூறுகின்றன. மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு கொள்ளும்போது இந்த விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள். 1. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் உடல் ரீதியான உறவை ஏற்படுத்திக் கொண்டால் இந்த நேரத்தில் படுக்கையில் மோசமான பெட்ஷீட் அல்லது டவலை போடுங்கள். இது படுக்கையை கெடுக்காது. 2. அது மட்டுமின்றி உடலுறவுக்குப் பிறகு தனிப்பட்ட சுகாதாரத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் யோனி பகுதியை வெதுவெதுப்பான நீரில் நன்கு சுத்தம் செய்யுங்கள். இதனால் எதிர்காலத்தில் தொற்று ஏற்படாது. மூரி, மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்ளும்போது கூட ஆணுறைகளை பயன்படுத்துங்கள். இதனால் பாலியல் தொடர்புடைய நோய் வருவதற்கான ஆபத்து குறைகிறது.